எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதமான ஆடி மாதம் தொடங்கிடுச்சு இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. பொதுவாக இந்த ஆடி மாதத்தை அம்மன் மாதம் அப்படின்னு சொல்கிறோம், கடக மாதம் அப்படின்னும் சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சூரியன் கடக ராசியில் சஞ்சாரணம் செய்யக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை ஏன் அம்மன் மாதம் அப்படின்னு அழைக்கிறோம்னா, நீர் ராசி என்று சொல்கிற கடக ராசியில் சூரியன் இருக்கார். ஸோ அவர் குளுமையான குணத்தோடு இருப்பார். இப்போ ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த தெய்வம் உக்ரமாக இருக்கும்போது நம்மளுடைய பிரார்த்தனையை வைக்கிறது சிறப்பாக இருக்குமா, அல்லது அந்த தெய்வம் குளுமையாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த அந்த தெய்வத்திடத்திலே நாம் கோரிக்கையை வைக்கிறது சரியாக இருக்குமா? அந்த தெய்வம் சாந்தமாக குளுமையாக இருக்கிற சமயத்தில் தானே நாம் கோரிக்கையை வைக்க முடியும். அதனால் தான் பாருங்கள், அபிஷேகம் முடித்த உடனே காட்டப்படக்கூடிய உடனடி தீபாராதனையை பார்க்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். ஏன்னா அபிஷேகம் பண்ணோம்னா அந்த தெய்வம் குளுமை அடைஞ்சிடும். உடனே காட்டப்படக்கூடிய தீபாராதனையில் நாம் வைக்கும் பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதனால் அந்த தெய்வம் மாதம் முழுவதும் குளுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிற காலகட்டம். பொதுவாக நம்மளுடைய இந்து சாஸ்திரத்திலே கூறக்கூடிய அம்மன்கள் எல்லாமே உக்ர ரூபம் கொண்டவர்கள் தான். மாரியம்மன் பார்த்தீங்கன்னா உக்ர ரூபம் கொண்டவர், காளியம்மன் உக்ரம், நாகாத்தம்மன் உக்ரம், இந்த மாதிரி நிறைய அம்மன்கள் இருக்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அம்மன் அனைவரும் பார்த்தீங்கன்னா அவதாரங்கள் தான். இவங்க எல்லாருடைய ஒரே மித்த வடிவம் என்னென்னா அன்னை ஆதிபராசக்தி. சரிங்களா? எப்படி ஆண் தெய்வங்கள் எல்லாமே சிவபெருமானுடைய அம்சம், விஷ்ணுவுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவி ஆதிபராசக்தியினுடைய அம்சம்தான். சரிங்களா? ஸோ தேவி ஆதிபராசக்தி அப்படின்னாலே வீரம், கோபம், உக்ரம் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்திற்கு ஆதாரமானவள், அம்சமானவள். அந்த தாய் மாதம் முழுவதும் குளிர்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தா ஆடி மாதம். அதனால தான் ஆடி மாதத்தை அம்மனுக்கு மேலும் குளிரூட்ட கூழ் ஊத்துறோம், வேப்பிலை தோரண கட்டுறோம், அபிஷேகங்கள் செய்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் குளுமையாக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இதுக்கு இன்னொரு சில காரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆகிற காலகட்டம் இது. மழையும் வரும், வெயிலும் வரும். ஒரு கிருமி வளருவதற்கு முழுவதுமாக வெப்பமும் இருக்கக்கூடாது, முழுவதுமாக குளுமையும் இருக்கக்கூடாது. ஒரு 100 டிகிரியில் வெயிலில் போயிட்டு கிருமி வளர முடியுமா அப்படின்னு கேட்டால் வளராது, செத்து போயிடும். ரொம்ப குளிர்ச்சியான இடத்துல ஒரு கிருமி வளர முடியுமானா இருக்காது, அப்பயும் இறந்துடும். அந்த இதமான தட்பவெப்ப நிலையில் தான் அந்த கிருமி வளரும். அந்த இதமான தட்பவெப்ப நிலை இந்த ஆடி மாதத்தில் தான் நிகழும். அதனால தான் ஆடி மாதத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், பிள்ளைகள்லாம் சரியாக பார்த்துக்கணும். காய்ச்சல் வரும், கிருமிகளால் ஏதாவது பிரச்சனைகள், உடல் கோளாறு வரும். அதனால தான் வேப்பிலையை கட்டுங்கிறது. இந்த வேப்பிலை கிருமி நாசினியாகவும் குளிர்ச்சித்தன்மையை மேலும் அதிகரிப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக உட்புகுத்திய நம்முடைய முன்னோர்களின் அறிவியல் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த ஆடி மாதத்தில் நம் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க என்னென்ன விஷயத்தை செய்யணும், என்னென்ன விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி. அதை நாம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுட்டு அதை நாம் கடைபிடிக்கணும். இப்படி கடைபிடிக்கிறதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய விளைவுகளை முன்கூட்டியே நம்மால் தடுத்து நிறுத்தி கொள்ள முடியும். அதே நேரத்தில் நல்ல பலன்களையும் நம்மால் அனுபவிக்க முடியும். இதில் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம், நிச்சயதார்த்தம், புதுமனை புகுவிழா, வளைகாப்பு ஆகிய சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம், நிச்சயதார்த்தம், புதுமனை புகுவிழா இது நம்ம வைக்கிறச்ச நிறைய உறவினர்கள் வருவாங்க. உறவினர்கள் எங்கேருந்து வருவாங்க? வெவ்வேறு ஊர்களில் இருந்து நம்மளை பார்க்குறதுக்காக வருவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிளைமேட் வந்து பல பேருக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கிருமி வேகமாக பரவக்கூடிய சூழ்நிலையும் வரும். வெளியில் இருந்து வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் இருக்கிற கிருமியை அவங்க வாங்கிட்டு போகிற மாதிரி வரும். இல்லைன்னா அவங்க அங்கேருந்து ஏதாவது நோய்களையோ கிருமிகளையோ கொண்டு வந்து நம்மக்கிட்ட பரப்பிடுவாங்க. அப்படிங்கிற காரணத்தினால்தான் அதிகமாக கூடும் விசேஷங்கள். பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு 300 பேர்லேருந்து 1000 பேர் நிச்சயமாக கூடுவாங்க. நிச்சயதார்த்தமும் அப்படி தான், கிரகப்பிரவேசமும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரியான பெரிய சுப நிகழ்வுகளை தவிர்க்குமாறு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆடி மாதத்தில். அடுத்தது வளைகாப்பு விஷயத்தை வந்து ஏன் நாம் ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா வளைகாப்பு சிம்பிளாக கூட பண்ணலாம். ஏன் ஆனால் அந்த வளைகாப்பை கட்டாயமாக தவிர்க்குமாறு ஆடி மாதத்தில் சொல்கிறாங்கன்னா, காற்றினுடைய வேகம் வந்து சமநிலையில் இருக்காது. ஆடிக்காத்தில் அம்மி பறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக எல்லா கிருமிகளுமே காற்றின் மூலமாக தான் பரவும். ரொம்ப சொற்ப கிருமிகள் தான் நீர் மூலமாக பரவக்கூடிய அம்சம் பெற்றது. இது கர்ப்பிணிகளுக்கு மேலும் உபாதையாக இருக்கும். இப்போ காற்றின் மூலமாக கிருமி பரவுது அப்படின்னா அந்த காற்றை வந்து சுவாசிக்கிற பட்சத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரச்சனை வரும், உபாதைகள் வரும். அப்படிங்கிறதுக்காக வளைகாப்பை கட்டாயமாக தவிர்க்குமாறு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனை மகிழ்விக்கும் மாதம், அம்மனுக்கான விஷயங்களை செய்யக்கூடிய மாதம்ங்கிறதுனால புது தொழில்கள் எதையும் நாம் ஆரம்பிக்கக்கூடாது. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தை மறந்து நம்ம அந்த வேலைகளில் கவனமாக இருப்போம். ஸோ அதனால் புது பிஸ்னஸ் எதுவும் செய்ய வேண்டாம். அதுக்கான பிளான் போடலாம், அது தப்பில்லை. சில பேர் சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்க, பிஸ்னஸ் கூட பண்ணக்கூடாது, அதுக்கான முன்னேற்பாடுகளையும் செய்யக்கூடாதுங்கிறாங்க அப்படிம்பாங்க. அப்போல்லாம் இல்லை, முன்னேற்பாடுகளை நீங்கள் பிளான் பண்ணலாம். சரிங்களா? அது இல்லாமல் ஆடி 1 இருந்து 18 காலம் வரை யுத்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மகாபாரத போர் இருக்கு இல்லையா, அது வந்து நடைபெறக்கூடிய காலமாக இந்த ஆடி 1 இருந்து 18ன்னு சொல்கிற இந்த 18 காலங்கள் இருக்குது. ஸோ புது தொழில்கள் செஞ்சோம் ஆரம்பித்தோம் அப்படின்னா அது போராட்ட காலமாக அமையும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த தொழில் சிறப்படையாதுங்கிறதும் முன்னோர்களின் வாக்கு. ஸோ புதிய தொழில்கள் எல்லாமே நெக்ஸ்ட் ஆவணியில் ஆரம்பிங்க, சிறப்பாக இருக்கும். நிலம் வாங்கிறது, புதுசாக லேண்ட் வாங்கிறது, அதுவும் ஒரு சுப நிகழ்வு தானே, ஒரு சொத்தை சேர்க்குற மாதிரியான விஷயம் தானே. ஸோ புதுசாக நிலம் வாங்கிறதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்னும் சில பேர் நம்மக்கிட்ட கேள்விகள் எழுப்புவாங்க, சார் வந்து கல்யாணமான ஜோடிகளை ஏன் ஆடி மாதத்தில் பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு 2 விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது 2 விஷயம்னா அப்படி செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். புதிதாக கல்யாணம் ஆகக்கூடிய தம்பதியர்களை நாம் ஆடி மாதத்தில் அம்மா வீட்டில் கொண்டு போய் அந்த பிள்ளைய விட்டுருவாங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் அந்த பொண்ணு கருத்தறுத்தது அப்படின்னு சொன்னால் சித்திரையில் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதத்தில் சூரியனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெப்பம் அதிகப்படியான காலகட்டம். குழந்தைகளாலும் பெரியவர்களாலும் நோய்வாய்ப்பட்டவர்களாலும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதம்னா சித்திரை மாதம் தான். சித்திரை மாதத்தில் வயசானவங்களுக்கு எப்படா இந்த வெயில் போகும் அப்படிங்கிற மனப்பாங்கில் இருப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம்
நம்ம நம்மளோட அரசாங்கமே லீவ் விட்டுறாங்க இல்லையா, ஹாலிடே, கோடை விடுமுறை அப்படின்னு விட்டுறாங்க. ஏன்னா பாதுகாப்பாக இருக்கிற காலகட்டம், சூரியனுடைய தாக்கத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ளும் காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னால் நோய்வாய்ப்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆடி மாதம் தம்பதிகளை பிரித்து வைச்சாங்க. இது இன்னமும் தொடருது. இது யாருக்கெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்த்தா, இது சாஸ்திர ரீதியாக வேணால் நம்ம செய்யலாமே தவிர்த்துட்டு, இப்போ கல்யாணமாகி 2-3 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நாம் ஆடி மாதம் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி அட்வான்ஸான மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குழந்தைக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா உடனடியாக ட்ரீட் பண்ணுறதுக்கு வழிகள்லாம் இருக்குது. நிறைய தம்பதியர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டில் குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த ஆடி மாதத்தை பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? சாஸ்திரத்திற்காக வேண்டி அந்த கல்யாணமான புதுசில் ஒரு வருஷம் செஞ்சால் போதும். அதுவும் சாஸ்திரத்துக்கு தான். ஏன்னா வெயிலுனால ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை தவறுதலாக அப்படி பாதிக்கப்பட்டால் கூட அதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி இருக்குது. அந்த காலம் மாதிரி இல்லை, ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்மளோட பேரண்ட்ஸும் அப்படி யாரும் அசால்ட்டாக விடுறதில்ல. பிள்ளைகளை வந்து உச்சி வெயிலில் விளையாடுறதுக்கோ அல்லது வந்து அவர்களை கவனிக்காமையும் விடுறதில்ல. நாம் வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறேன். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு 10 குழந்தைங்க இருக்கும். அந்த 10 குழந்தைங்கள பராமரிக்கிறது சாத்தியம் இல்லாதது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, வீட்டுக்கு ஒரு குழந்தைக்கே திண்டாட்டமாக இருக்குது. ஸோ குழந்தைகளோட கேர் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள், நோய்கள், உபாதைகள் இதெல்லாம் வரணும்னு நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குதலை தவிர்க்க வேண்டும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி போர்க்கள காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நம்ம வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜோதிடத்தில் எந்த விதத்திலும் குறிப்பிடலை, நம்மளோட நம்பிக்கையாக இருக்குது. ஒரு போர் நடக்கக்கூடிய காலகட்டமாக அதை பார்த்திங்கன்னா மகாபாரத போர் நடந்த ஒரு காலகட்டம். ஸோ அந்த டைம் வந்து வேண்டாம், நம்ம வந்து புதுசாக வண்டி வாகனம்லாம் வாங்க வேண்டாம். ஏன்னா வண்டி வாகனம் ஓட்டுறதுங்கிறது இன்றைக்கி எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் ஆகிடுச்சின்னு பார்க்கலாம். கிராமங்களில் கூட டிராஃபிக் ஜாம் ஆகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டுருச்சு. அதனால் ஒரு பாதுகாப்பாக ரொம்ப நல்ல முறையில் வண்டி ஓடணும்னா ஆடிக்கு அப்புறம் வண்டி வாங்குங்க, நல்லாயிருக்கும். சரி, என்ன தான் சார் செய்யலாம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டுக்கு ஆடி மாதம் மாதிரி ஒரு அற்புதமான மாதத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்களோட குலதெய்வம் எங்கே இருந்தாலும் ஆடி மாதம் ஒரு டைமாவது விசிட் பண்ணி வணங்க பாருங்கள். குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம். எந்த ஒரு நபரினுடைய குலம் தலைக்க வேண்டும்னு விரும்புகிறீங்களோ, எந்த ஒரு நபரினுடைய அத்தனை தர்மங்களும் உங்களுடைய கடைசி காலத்தில் வந்து சேர வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்கள் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்யணும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, முதல் விஷயம், குலதெய்வத்தை வணங்காமல் நீங்கள் செய்யும் பூஜைகள், யாகங்கள், தர்மகாரியங்கள் எதுவும் நிறைவாகாது. யமனை பறிக்க வரும் உயிரை பறிக்க வரும் யமன் கூட உங்கள் குலதெய்வத்திடம் அனுமதி பெற்ற பிறகே உங்களுடைய ஜீவனை எடுப்பார் அப்படிங்கிறதும் உண்டு. அதனால் குலதெய்வ வழிபாட்டுக்கு ஏற்புடைய மாதம் ஆடி மாதம். குலதெய்வத்தை இத்தனை நாள் மறந்துட்டோம், வழிபடலே அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதத்தை தவறாமல் பயன்படுத்தி வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் செய்யக்கூடியதையும் நாம் சொல்லணும் இல்லையா? செய்யக்கூடாததை சொல்லிட்டேன், செய்யக்கூடியதை நான் சொல்கிறேன். அம்மன் குளிர்வாக இருக்கிற காலம், அவள் சந்தோஷமாக இருக்கிற காலம், அவள் மகிழ்ச்சியாக இருக்கிற காலம், அவகிட்ட கேட்குற வரங்களை உடனே கொடுக்குற காலம். ஸோ நாம் அதை பயன்படுத்திக்கணும் தானே. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் காலங்களில் மறக்காமல் அம்மன் ஆலயம் சென்று அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். சார், நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நினைச்சது நிறைவேறும். ஏன் இந்த தீபத்துக்கு இந்த முக்கியத்துவம்? ஏன் நம்ம சும்மா கும்பிடக்கூடாதா? சுவாமிகிட்ட வெறுமனே கைகூப்பி கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களில் அக்னி என்று சொல்லக்கூடியவர் நாம் வைக்கும் வேண்டுதல்களை இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தூதுவராக அமைகிறார். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, தேவர்களுக்கும் தான்.
தேவர்கள் வந்து கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் யாருன்னா அக்னி பகவான். மனிதர்கள், தேவர்கள், நாகர்கள், அசுரர்கள் என்று எல்லாருமே, எல்லா 14 லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும், அனைத்து உயிர்களுக்கும் அவர்களுடைய பிரார்த்தனையை அந்த ஆதிபகவானிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் யாருன்னா அக்னி பகவான். ஸோ அதனால தான் இறைவனை பிரார்த்திக்கிறச்ச தீபமேற்றியோ சூடம் கொளுத்தியோ நாம் கும்பிட்றோம். சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தியானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆடி மாத தியானம் வந்து மனசுக்கு ரொம்ப அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும், உடல் உபாதைகளை நீக்க செய்யும். மந்திரங்களை பார்த்திங்கன்னா சொல்கிறவங்க, காயத்ரி மந்திரமாகட்டும், முருக மந்திரம், விநாயகர் மந்திரம், அல்லது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தேவதைகளை சித்தி பண்ணுறதுக்கான மந்திரங்கள், இப்படி மந்திர உபதேசங்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்தது. மந்திர மாதம்னே நான் சொல்லுவேன் இந்த ஆடி மாதத்தை. மந்திரங்களை பாராயணம் செய்கிறச்சே ரொம்ப விசேஷம். என்ன சொல்லணும்னா, ஆடி அமாவாசையில் மந்திர உபதேசம் பண்ணிங்கனாலும் சொன்னீங்கன்னாலும் அவ்வளவு நல்லது. ஏன் இந்த ஆடி மாத அமாவாசைக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, தக்ஷாயன காலத்தினுடைய தொடக்கத்தில் வர அமாவாசை தான் இந்த ஆடி மாத அமாவாசை. பொதுவாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசையுமே விசேஷம். பித்ருதோஷத்தை நீக்க செய்து நம் முன்னோர்களினுடைய பரிபூரண அருளை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அமாவாசைகளாக இந்த அமாவாசைகளை நாம் சொல்கிறோம். அதில் இந்த ஆடி அமாவாசையில் நாம் பித்ரு தர்ப்பணம் செய்கிறது எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பல வழிமுறைகளில் செய்யலாம். அதற்குரிய குருமார்களை வச்சு ஆற்றங்கரை ஓரத்தில் பிண்டம் பிடிச்சி மந்திரம் சொல்லி விடுறது ஒரு வகை. இது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறதில்ல. ஸோ ரொம்ப எளிமையான வழிமுறையாக சொல்கிறது, அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு கொடுக்கறதும், வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு கொடுக்கறதும், வறியவர்கள் ஒரு 10 பேருக்கு உணவு கொடுக்கறதும், சாதத்தில் நம்ம காலையில் வடித்த சாதத்தில் எச்சு விடாமல் சாதம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் எள் கலந்து, கருப்பு எள் இருக்கு இல்லையா, இந்த கருப்பு எள்ளை கலந்து அதை வந்து உருண்டை பிடிச்சு நாம் வந்து காகத்திற்கு வைப்பதின் மூலமாகவும், இந்த மாதிரியான எளிமையான வழிமுறைகளின் மூலமாகவும் உங்களுடைய பித்ருதோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த முறைகளில் செஞ்சிங்கன்னா உங்கள் பித்ருதோஷமும் நீங்கும். அதே மாதிரி பித்ரு தர்ப்பணம் செய்த முழு பலனையும் நீங்கள் அடையலாம். இதில் இந்த எள் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம் இல்லையா, இதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், நல்லா கேளுங்க. கருப்பு எள்ளை வந்து அந்த வெள்ளை சாதத்தில் கொஞ்சமாக கலந்து வைப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிண்டம் பிடிக்கும் போது அப்படி தான் செய்வாங்க. இந்த எள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இரவல் வாங்கிய எள்ளாக இருக்கக்கூடாது. சார் எங்கள் வீட்டில் எள் இல்லை சார், பக்கத்து வீட்டில் போயிட்டு கடனாக எள் வாங்கி அந்த எள்ளை பயன்படுத்தி நான் பித்ரு தர்ப்பணத்துக்கு இந்த சாதத்தில் கலந்து வைக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் அது மகா தவறாக கருதப்படுது. எள்ளை ஆடி அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்கிறச்சே எள் நீங்கள் வாங்கும் பொழுது கட்டாயமாக நீங்கள் கடைக்கு போயிட்டு காசு கொடுத்து வாங்கின எள்ளாக இருக்கணும். ஒன்று இல்லை, ஆல்ரெடி உங்கள் வீட்டில் எள் இருக்குன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் ஆனால் நாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையோ சொந்தக்காரங்கிட்டையோ தெரிஞ்சவங்கிட்டையோ எள்ளை இரவலாக கடனாக வாங்கக்கூடாது. வாங்கி அதை வைத்து பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடாது. அது முழுமையடையாது அப்படின்னுட்டு சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் எள்ளை சாதத்தில் கலந்து வச்சாலும் சரி, நீங்கள் எள்ளும் தண்ணியும் வச்சு இறைச்சாலும் சரி, நீங்கள் எதற்கு பித்ரு தர்ப்பணத்துக்காக பயன்படுத்தும் எள்ளை நீங்கள் கட்டாயமாக காசு கொடுத்து வாங்கணும், இரவல் வாங்கக்கூடாது. சரிங்களா சார்? நான் வந்து கடையில் போய் வாங்கிட்டேன் சார், கடைக்காரர்கிட்ட கடன் வச்சுட்டு வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. காசு கொடுத்து கடன் வைக்காமல் அந்த எள்ளை வாங்கிட்டு வரணும். இல்லை வீட்டில் ஆல்ரெடி உங்ககிட்ட எள் இருந்தால் அதை கூட பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்ன, செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்ட்டு ரொம்ப விளக்கமாகவும் அதே நேரத்தில்
ரொம்ப தெளிவாகவும் நாம் சொன்னோம்னு நினைக்கிறோம். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.